மிதுன ராசி பெண்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க யார் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக மிதுன ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா பேசுவாங்க. ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரு மிதுன ராசி லேடி இருக்காங்க அப்படின்னா நெய்பர்ஸோடலாம் ஒரு நல்ல உறவு அப்படின்றது வச்சுப்பாங்க. எல்லாருக்கூடையும் கலகலன்னு பேசுவாங்க. என்ன மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா யார் கூடமே ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. ரிஷபம் மனசளவில் என்னம்மா சாப்பிட்டியா உட்காருமா வாமா அப்படின்னா மனசளவில் ஃபிக்ஸ் ஆகிடும். மிதுனம் அப்படி கிடையாது. புத்தி அளவில் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவாங்க, மனசளவில் ஃபிக்ஸே ஆக மாட்டாங்க. எப்படி அப்படின்னா இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, நாளைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ரிஷப்லாம் ஐயோ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு அவங்கள நினச்சி ஒரு 10 நாள் கவலைப்படுவாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. அதெல்லாம் சகஜம் தானே, வாழ்க்கைன்னா இதெல்லாம் ரயில் ஸ்னேக்கு மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போக வேண்டியது தானே அப்படின்னு யதார்த்தவாதிகள் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம் மிதுன ராசி பெண்களை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமும் அறிவும் மேலோங்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க. அப்படின்னா ஒரு அம்மா வந்து மிதுன ராசி அம்மாவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. ஏன்னா குழந்தை இப்போ வந்து பாருங்கள் இது படிக்குது, இது இல்லைன்னா என்ன படிக்க வைக்கலாம். அதே மாதிரி காலேஜ்னால் பிள்ளைக்கு இந்த காலேஜ் இல்லைன்னா என்ன காலேஜ், பிள்ளை காலேஜ் படிக்கணும்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் கூட படிக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் கூட படிக்கலாம். சைட்டில் வந்து நீ வேறு ஏதாவது படிச்சுக்கோயே, உனக்கு வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் நம்ம சேர்த்து படித்தா நல்லா இருக்கும்ல, நாளைக்கு காலம் எப்படி வேணால் மாறும் அப்படின்ற மாதிரி இரட்டைத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். டியூவல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டியூவல் பர்சனாலிட்டி அப்படின்போது பொதுவாக ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்காது, ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதீத புத்திசாலித்தனம், கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி அப்படி தான் சொல்லணும். சரி, அப்படிப்பட்ட மிதுன ராசியை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு பேச்சு தான் அவங்களோட மூலதனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண்கள் அக்கேஷ்னலி பேசி தான் மாட்டிப்பாங்க. நல்லா வந்து பேச போயிட்டு யதார்த்தமாக ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மற்றவங்க வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடும்.